ஹலோ மக்களே, நம்ம சேனல்ல அம்மன் கோவில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? அதுக்காக தான் மாங்காடுல இருக்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி வரலாறு சிறப்பு எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட புராண கதையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். கைலாய மலையில பார்வதி தேவி சிவபெருமானோட கண்ணை மூடுறாங்க. அந்த டைம்ல இந்த உலகமே இருண்டு போயிடுது. இதனால கோபம் அடைஞ்ச சிவபெருமான் பார்வதி தேவியை சபித்து தவம் இருந்து மீண்டும் வருமாறு சொல்லிடுறாருங்க. அதனால அன்னை பார்வதி தேவி மாங்காட்டுல நெருப்பு மேல தவம் இருக்கிறாங்க. பார்வதி தேவி இந்த இடத்த விட்டு போனாலும் அந்த நெருப்பு இந்த இடத்துல இருந்து அணையாம ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆதிசங்கரர் இந்த இடத்துல அர்த்தமேரு சக்கரத்தை நிறுவுறாரு. அதுக்கு அடுத்தபடியா தான் இந்த மாங்காடு குளிர்ந்தது. காமாட்சி அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா இருந்தாங்க. ரெண்டு பக்கமும் கரும்பை கொடுத்து அவங்களுக்கு அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கோவிலை பார்க்கும் போதே சோழர்கள் கால கட்டடக்கலை தெரியுதுங்க. ஆனா அதுக்கு அடுத்தபடியா தான் இங்க இருக்க ராஜகோபுரம் கட்டியிருக்காங்க. உள்ள இருக்க அம்பாளுக்கு கீழவே தான் அந்த அர்த்தமேரு சக்கரத்தையே நிறுவியிருக்காங்க. இந்த கோவில் பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான கோவில்னே சொல்லலாங்க. இந்த கோவிலுக்கு பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில அதிக அளவுல வருவாங்க. அவங்களோட வேண்டுதலை வச்சுக்கிட்டு இந்த கோவில அங்க பிரதர்ஷனம், அடி பிரதர்ஷனம் இதெல்லாம் செஞ்சு அவங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க அம்மன் கிட்ட.
6 செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வந்து இந்த கோவில்ல வந்து அவங்களோட வேண்டுதலை வச்சு கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட வேண்டுதல் வந்து சீக்கிரத்திலே வந்து நிறைவேறுதுன்னு பெரும் அளவுல வந்து இங்க நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஆடி மாசம் வந்து விசேஷ சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்கும். இந்த காமாட்சி அம்மன் கோவில்ல ஆடி மாசம் பிறந்துட்டாலே சென்னை மக்களுக்கு ஒரே திருவிழா கோலம் தாங்க. கியூல நின்று வரிசையா வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அதுலயும் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளையல சாத்தி வழிபாடு செய்வது இங்க ஒரு ஸ்பெஷலான விசேஷங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் அன்னைக்கு அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவமும் இந்த கோவில்ல நடக்கும். அது மட்டும் இல்லாம அம்பாளுக்கு நேர்த்தி கடனா பக்தர்கள் வந்து புடவையும் சாத்தி வழிபட்டுட்டு வருவாங்க. நீங்க அம்மன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த கோவிலை உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய கோயிலே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த கோவிலோட சிறப்பு புராண வரலாறு எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வேற ஒரு கோவில் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜ். பாய்.